இஸ்லாம் மதத்தில் உள்ள சில முக்கிய வசனங்களை நாம் பார்ப்போம். இஸ்லாமியர்கள் அனைவரும் தீயவர்கள் கிடையாது. ஆனால் நமது பாரத நாட்டில் நடந்த முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் நடந்த கொடுமைகள், கொலைகள் பற்றி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது குரானில் சில முக்கிய வசனங்கள் உள்ளன. அந்த வசனங்களை அவர்களை அப்படி செய்வதற்கு வழிகாட்டியாக இருக்கிறது. அது என்ன வசனம்? இந்த காணொளியில் பார்ப்போம். முதலாவது ஜிகாத், புனித போர். இஸ்லாமை ஏற்காதவர்களை தண்டிக்கும்படி அந்த புனித போர் கூறப்படுகிறது. அனைத்து மக்களும் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும். அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். அதுதான் அவர்களுக்கு தர்மம் என்று அவர்கள் புனித போர் என்று கருதுகிறார்கள். இது மாற்று மதத்தினருக்கு விளைவுகள் ஏற்படும். முதலாவது சுரா 2 ஆயத்து 193. குழப்பமும் கலகமும் நீங்கி அல்லாஹ்வுக்கே மார்க்கம் என்பது உறுதியாகும் வரை நீங்கள் அவர்களுடன் போரிடங்கள். ஆனால் அவர்கள் ஒதுங்கி விடுவார்களானால் அக்கிரமக்காரர்கள் தவிர வேறு எவருடனும் பகை கேண்டு பெயர் செய்தல் கூடாது. அதாவது விளங்கும்படி சொல்ல போனால் விக்கிரக ஆராதனை இல்லாதொழியும் வரை அவர்களோடு போர் செய்யுங்கள். அல்லாவின் மதம் மேலானதாக நிலைநிறுத்தப்படும் வரை போர் செய்யுங்கள் என்று அந்த வசனம் சொல்கிறது. மற்றொரு வசனங்களை அடுத்து காணொளியில் பார்ப்போம்.